உணர்வோம். ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம். திருப்பாவை 30 பாசுரங்களையும் அனுபவம் செய்தோம். இன்று சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் அவள் கனவில் கண்ணனை மணக்கும் அந்த காட்சிகளை தன் தோழிகளோடு சொல்லி மகிழ்கிறாள். அப்படி நமக்கு 10 பாசுரங்களை பாடி கொடுத்திருக்கிறாள். வாரணம் 1000 என்ற அந்த பதிக அதன் சாரத்தை மட்டும் இன்று பார்ப்போம் வாருங்கள். தோழியே, நாராயணன் 1000 யானைகள் சூழ்ந்து வர ஊர்வலமாக எழுந்தருளியிருக்கின்றான் என்பதை தெரிந்து அவனுக்கு பூர்ண கும்பம் வைத்து நகரம் முழுவதும் தோரணம் கட்டி இருக்கும் அந்த காட்சியை நான் கனவு கண்டேன். நாளைய தினம் திருமணம் என்று நிச்சயம் செய்து பாக்கு மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் கோவிந்தனாகிய கண்ணன் ஒரு காளை போல் வருகின்றான். தேவேந்திரன் உள்பட தேவர் கூட்டம் வந்தனர். என்னை கண்ணனுக்கு மணம் முடிக்க நிச்சயம் செய்தார்கள். துர்கை எனக்கு நிச்சயதார்த்த புடவை தந்தாள். அந்தணர்கள் புண்ணிய நதிகளிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு வந்து எங்கும் தெளித்தார்கள். வேதம் சொன்னார்கள். எனக்கும் கண்ணனுக்கும் காப்பு கட்டினார்கள். பெண்கள் விளக்குகளை குடங்களுக்குள் வைத்து கண்ணனை வரவேற்றார்கள். கண்ணன் அதிரும்படி நடந்து மணப்பந்தல் உள்ளே புகுந்தான். மத்தளம் ஒலிக்க, சங்குகள் முழங்க, முத்துக்களால் கோர்த்த பந்தலின் கீழ் வந்து என்னை கைத்தலம் பற்றுகின்றான் கண்ணன். வேதியர்கள் மந்திரங்கள் ஓத அக்னிகுண்டம் வளர்த்து ஆகுதி செய்ய கண்ணன் கைத்தலம் பற்றி அந்த அக்னிகுண்டத்தை வலம் வந்ததாக கனவு கண்டேன். 7 பிறவிக்கும் பற்றுக்கோடாய் அடைக்கலம் தரும் நாராயணன் என் காலை பிடித்து நான் அம்மி மிதிக்க கனவு கண்டேன். என்னுடைய உறவுகள் மணமேடைக்கு வந்து கண்ணனின் கை மீது என் கையை வைத்து நெற்பொறிகளை எடுத்து அக்னியில் இட்ட காட்சியும் கனவு கண்டேன். இறுதியாக வாசன திரவியங்களை பூசிக்கொண்டு யானையின் மீது ஏறி இருவரும் ஊர்வலம் வந்து மஞ்சன நீராட்டம் செய்வதாக கனாக்கண்டேன் தோழி என்று சொல்கிறார். தூய தமிழால் தான் அருளிய அந்த 10 பாசுரங்களையும் ஓதி உணர்ந்து உட்பொருள் உணர்ந்தவர்கள் நல்ல குணமுடைய குழந்தைகளை பெற்று இன்புடன் வாழ்வார்கள் என்று சொல்லி முடிக்கின்றாள் ஆண்டாள். இப்படி பரந்தாமனை ஆண்ட பரம பக்தை ஆண்டாள். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையில் என்று மணவாள மாமுனிகள் இவள் பெருமையை சொல்வார். நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயிர் என்று வள்ளுவர் சொல்வது போல நினைவிலே பார்க்க முடியாத நாராயணன் நம்பியை கனவிலே பரிபூரணமாக காணும் பேறு பெற்று அந்த கனவிலே ஊரறிய உறவுகளறிய தேவர்களறிய கைத்தலம் பற்றினால் கோதனை சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.